ஜெர்மனியில் ஓய்வூதியத்திற்கு தாமதமாக விண்ணப்பித்த ஒருவர் 5200 யூரோக்களுக்கும் அதிகமான தொகையை இழந்துள்ளார். அவர் குடிமக்கள் உதவித் தொகையை பெற்று வந்த நிலையில் தனது ஓய்வூதிய செயல்முறைக்கு வேலை மையம் உதவும் என நம்பினார். ஆனால் குறித்த செயல்முறைக்கான காலக்கெடு குறித்து யாரும் அவருக்கு சரியாக தெளிவுபடுத்தவில்லை. அவர் இறுதியாக ஓய்வூதிய அலுவலகத்தை தொடர்பு கொண்ட போது பல மாதங்களுக்கான ஓய்வூதிய பணம் நிரந்தரமாக இழக்கப்பட்டிருந்தது. ஜெர்மனியில் மக்கள் தகுதி பெற்ற 3 மாதங்களுக்குள் தங்களது ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த காலக்கெடுவை தவறவிட்டால் விண்ணப்பிக்காத மாதங்களுக்கான தொகையை அவர்கள் இழப்பார்கள். வேலை மையம் தங்களின் ஓய்வூதியத்தை தானாகவே ஏற்பாடு செய்யும் என பலர் நம்புகின்றனர். இருப்பினும் வேலை மையத்திற்கு அத்தகைய பொறுப்பு எதுவும் இல்லை. எனினும் ஒரு நபர் ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற்றவுடன் குடிமக்கள் உதவித் தொகையை நிறுத்துவதில் வேலை மையம் கவனம் செலுத்தும். இதன் காரணமாக மக்கள் தங்களது ஓய்வூதிய திகதியை கவனமாக சரிபார்க்க வேண்டும். இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் இதுபோன்ற சிக்கல்களை எதிர்கொள்வதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. எனவே பண இழப்பை தவிர்க்க மக்கள் முன்கூட்டியே விண்ணப்பிக்க வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். குடிமக்கள் உதவித்தொகை பெறுபவர்கள் தங்கள் ஓய்வூதிய காலக்கெடுவை தாங்களே கணக்கிட்டு ஜெர்மன் ஓய்வூதிய காப்பீட்டு அலுவலகத்தில் நேரடியாக விண்ணப்பிக்க வேண்டும். அத்துடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான ஆதாரத்தையும் அவர்கள் வைத்திருக்க வேண்டும். இந்த தாமதங்களை தவிர்க்கவும் ஓய்வூதிய பணத்தில் ஆயிரக்கணக்கான யூரோக்களை இழப்பதிலிருந்து அவர்களை பாதுகாக்கவும் உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது.